லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சூரியகாந்தத்தின் தொடர்கள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. கதையின் தொடர்ச்சி கேட்கலாம். பகல் போஜனத்திற்கு பிறகு மாயா தன் அறையில் இருந்த படுக்கை மீது சாய்ந்து கொண்டு தூங்க முயற்சித்து கொண்டிருந்தாள். யாரோ உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, உன்னிடம்தான் பேச வேண்டுமாம் என்று தாயார் கூறியதை கேட்டதும் தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தாள். கலைந்த கூந்தலும் பவுடர் பூசாத வெளிரடைந்த முகமும் கொண்ட அந்த பெண்ணை ஏற இறங்க காந்திமதி முறைத்து பார்த்துவிட்டு அவள் நாற்காலிக்கு முன் ஒரு ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டாள். அவளை முன்பின் பார்த்திராத மாயாவுக்கு அவள் செய்கை மிக்க வியப்பை அளித்தது. தாங்கள் என்று இழுத்தாற்போல் கேட்டுவிட்டு தயக்கமாக அவள் முகத்தை பார்த்தாள். தியாகராஜனது அத்தை காந்திமதி அம்மாள். ராஜா என்னை பற்றி உன்னிடம் பேசியிருக்க வேண்டிய அவசியமில்லை, அதனால் என்னை உனக்கு தெரியவில்லை. நான் இங்கே வந்த காரியம் மிகவும் முக்கியமானது. நான் கொஞ்சம் ரகசியமாகவே பேச விரும்புகிறேன் என்றாள் காந்திமதி. மாயாவின் முகம் அவமானத்தினால் சிரித்து போயிற்று. தாங்கள் பேச வந்த ரகசியம் அவ்வளவு முக்கியமானதா என்று கோபத்துடன் கேட்டாள். ஆமாம், முக்கியமானது. அதனால்தான் இவ்வளவு அவசரமாக ஓடி வந்தேன். அம்மா மாயா, நீ என் வரைக்கும் தமயந்தி, விஜயா இவர்களைப் போல் ஒரு குழந்தை. நான் அனுபவப்பட்டவள். என்னுடைய புத்திமதியை கொஞ்சம் தயவு செய்து கேள். ராஜாவும் நீயும் நடத்தும் இந்த வாழ்க்கை நீதிக்கும் சட்டத்திற்கும் கொஞ்சமும் ஒவ்வாதது. இதனால் உனக்கும் நன்மை இல்லை. பாபகரமான இந்த காரியத்தை உன்னை போன்ற படித்த புத்திசாலி பெண் செய்யலாமா என்றால் மூச்சு தடுமாற உணர்ச்சி வசத்துடன். அடியுண்ட சர்பத்தைப் போல மாயா சீறி எழுந்தாள். உங்களது புத்திமதிக்கு நான் இங்கே ஒன்றும் காத்து கொண்டிருக்கவில்லை. என் கோபம் எல்லை மிஞ்சிவிடுமோ இங்கிருந்து எழுந்து போய்விடுங்கள் என்று இறைந்து கத்திவிட்டு ஆத்திரத்துடன் எழுந்து உள்ளே சென்று தன் படுக்கை அறை கதவுகளை படீரென்று சாத்தி கொண்டாள். அன்று இரவு வீடு திரும்பிய தியாகராஜன் காரின் கதவை திறந்ததும் விழுந்து விடுகிறவன் போல் அவசரமாக இறங்கி உள்ளே ஓடி வந்தான். அவனது முகம் இரத்தம் போல் சிவந்திருப்பதையும் வேட்டை நாய் போல் அவன் அடுக்கடுக்காக பெருமூச்சு விடுவதையும் கவனித்த அமிர்தம், நமச்சிவாயம் முதலியவர்கள் அவன் மிதமிஞ்சிய கோபத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து திடுக்கிட்டு ஆசனத்திலிருந்து எழுந்து குற்றவாளிகளைப் போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அத்தை, எங்கே அத்தை என்று கர்ஜித்தான் தியாகராஜன். ஏன், உள்ளே இருக்கிறார்கள், கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் என விஜயா பதிலளித்துவிட்டு மின்னலைப் போல் பின்கட்டிற்கு ஓடினாள். காந்திமதி அம்மாள் தியாகராஜனிடம் இந்த கோபத்தை எதிர்பார்த்துதான் இருந்தாள். என்றாலும் அவளது கால்கள் தள்ளாடின, நெஞ்சு படபடத்தது, முகத்தின் வியர்வை அரும்பியது. ஏன் ராஜா, என்ன வேணும் என்று ஹீனமான குரலில் கேட்டுக்கொண்டு ஹாலுக்கு வந்து நின்றாள். என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு எத்தனை நாளாக ஆசை இருந்தது? யாரை கேட்டுக்கொண்டு மாயா வீட்டிற்கு நீங்கள் போனீர்களாம் என்று கூக்குரலிட்டு கத்தினான். நன்றாக வேண்டும் பார்த்தியா என்று அமிர்தமும் மோகனாவும் தங்கள் நயன பாஷையினால் ஒருவரை ஒருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டனர். காந்திமதியின் கர்வம் அடங்கும் நேரம் வந்துவிட்டது என்று சந்தோஷத்தில் நமச்சிவாயம் நடக்கப் போகும் பந்தத்தை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டு நின்றான். இதுவரை மிகவும் சிரமப்பட்டு அடக்கி வைத்திருந்த காந்திமதியின் உணர்ச்சிகள் கட்டுக்களை உடைத்து கொண்டு பொங்கி எழுந்தன. யாரையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமில்லையே. நெறி தவறி வெட்கமற்று உன் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் குலைத்து கொண்டு நீ பாழ அடைவதை நான் பார்த்து கொண்டு எவ்வளவு காலம் சும்மா இருப்பது? உனக்கு தக்க சமயத்தில் புத்தி சொல்ல வேண்டியது என் கடமை. யோசித்துப்பார், செய்யும் காரியம் எவ்வளவு ஒழுங்கு குறைவானது என்று புத்திக்குப்படும் என்று ஆத்திரத்துடன் சுட சுட பதிலளித்தாள். ஒரு காலத்தில் எனக்கு ஏதோ உதவி கொஞ்சம் செய்து விட்டீர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக நான் உங்களது அடிமையாகிவிட்டேனா? என் வாழ்க்கையில் தலையிட நீங்கள் யார்? உங்களுக்கு எந்த விதத்தில் உரிமை உண்டு என்று கர்ஜித்த தியாகராஜன் குரோதமும் வெறுப்புமாக தன் அத்தையை வெறித்து பார்த்தான். நான் யாரா என்று திக்பெருமையுடன் கேட்ட காந்திமதிக்கு அவமானம் தாழ முடியவில்லை. துக்கம் அவள் தொண்டையை அடைத்து கொண்டது. அவளையும் அறியாது அவளது இடதுகரம் இடுப்பில் இருந்த சாவிக்கொத்தை உருவியது. ராஜா, இந்த பெருமையான பதவி என்னத்திற்கு? என்னுடைய உண்மை நிலை எனக்கு இன்னைக்குத்தான் தெரிஞ்சது. வாஸ்தவம், உனக்கு நான் யார் என்று கேட்ட காந்திமதி கண்ணில் பெருகிய நீரை சமாளித்து கொண்டு கொத்து சாவியை அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு விற்றென உள்ளே சென்று விட்டாள்.
இதுதான் சரியான சமயம் என்று காத்திருந்தவள் போல் அமிர்தம் பாய்ந்து முன் வந்து, அட, அவள் கிடக்கல, கோபுரத்தை பொம்மையா தாங்குகிறது. தியாகு, நீ மனசை அலட்டிக்காதே, மேலே போ என்று கூறிவிட்டு அந்த சாவி கொத்தை எடுத்து தன்னிடுப்பில் சொருகி கொண்டாள். நீல நிற மேஜை விரிப்பின் மீது மிகவும் நேர்த்தியாக தேநீர் கோப்பைகள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. வெளியே செல்ல தன்னை மிகவும் அழகாக அலங்கரித்து கொண்டு மாடியிலிருந்து இறங்கி வந்த மாயா மேஜை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். பகல் முழுவதும் நன்றாக உறங்கியும் சுபத்ரா அம்மாளின் முகத்தில் தூக்கம் இன்னமும் வழிந்து கொண்டிருந்தது. பாதி மூடியிருந்த விழிகளால் தன் மகளை ஏறிட்டு பார்த்துவிட்டு கோப்பையில் இருந்த தேநீரை, தொட்டி தண்ணீரை ஆவலுடன் உறிஞ்சும் மாட்டை போன்று அதிக சப்தம் செய்துவிட்டு பருகி முடித்தாள். அது சமயம் வேலைக்காரன் மாலை தபாலில் வந்த கடிதங்களை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு சென்றான். இடது கரத்தால் மிகவும் அலட்சியமாக தபால்களை ஆராய்ந்து பார்த்த மாயாவின் முகம் திடீரென்று ஒளி குன்றி போயிற்று. கடிதங்களின் இடையே காணப்பட்ட விமான தபால் உரையை கையில் எடுத்ததும் அவள் உடல் பயத்தில் நடுங்கியது. வலது கரத்தில் பிடித்திருந்த தேநீர் கோப்பை அவளையும் அறியாத நழுவி கீழே விழுந்து சுக்குள் சுக்குளாக உடைந்து போயிற்று. அதிலிருந்து சிதறிய தேநீர் துளிகள் அவளது வெண்ணிற பட்டு சேலையை நாசப்படுத்தியதுடன் காலடியில் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பாரசீக கம்பளத்தையும் கரைப்படுத்தி விட்டது. சாதாரண சமயமாயிருந்தால் தன் கலை பொக்கிஷங்களில் மிகவும் உன்னதமான அந்த கம்பளத்தின் கதியைக் கண்டு மாயா பதறி போயிருப்பாள். ஆனால் இன்று அதைவிட பதட்டமடையக்கூடிய விஷயம் அந்த கடிதத்தில் இருந்ததனால் மாயா எதையும் பொருட்படுத்தவில்லை. விரல்கள் நடுங்க, நெஞ்சு பதைபதைக்க அவசரமாக கடித உரையை கிழித்து காகிதத்தை கையில் எடுத்தாள். அன்புள்ள மாயா, உன்னிடமிருந்த கடிதங்கள் வந்து பல நாட்கள் ஆகின்றன. உனது மௌனம் எனக்கு மிகவும் விபரீதமாக தோன்றுவதுடன் பலவித சந்தேகங்களையும் உண்டாக்குகின்றது. கடிதம் போட ஏன் தாமதமாயிற்று என்பதை விளக்கி உடனே எனக்கு நீ பதில் போட வேண்டும். ஷயம் அதிகம் முற்றி போனதால் சாரதா ஆஸ்பத்திரியில் இறந்து விட்டாள் என்ற செய்தி தந்தியில் நேற்று எனக்கு கிடைத்தது. வெகு விரைவில் தாய்நாட்டிற்கு வர முயற்சித்து கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு உன் அன்பன் சஞ்சீவி. படித்து முடிந்ததும் கடிதத்தை கோபத்துடன் கசக்கி தாய் முன் விட்டு எறிந்தாள் மாயா. சஞ்சீவியா எழுதியிருக்கிறான்? தாயார் ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு காகிதத்தை எடுத்து பிரித்தாள். தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளித்து கொள்ள விரும்புகிறவள் போல் மாயா தேநீர் பானத்தை வேறு ஒரு கோப்பையில் நிரப்பி ஒரே வாயில் விழுங்கினாள். சஞ்சீவியின் மனைவி இறந்து விட்டாளாமே! ஐயோ என்று கூவிய சுபத்ரா தன் மகளின் முகத்தை கலக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். மனைவியின் மரணத்தை பற்றி அவசரமாக எனக்கு தெரிவித்திருப்பதன் உட்கருத்து உங்களுக்கு விளங்குகிறதல்லவா? அம்மா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. பைத்தியம் பிடித்துவிடும் போல் ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வேன் என்று அரற்றிய மாயா மிகவும் கருத்துடன் நீண்ட நேரம் வாரி முடித்து அழகு செய்திருந்த தன் கூந்தலை தன் கரங்களால் பலமாக பீத்து கொண்டாள். பாவி, அவனை நினைச்சாலும் என் குலை நடுங்குகிறது. போன தடவை அவன் சீமைக்கு புறப்படும் முன் கடைசி முறையாக இங்கே வந்திருந்த போது செய்த அமர்க்கலத்தை கனவில் கூட நினைத்து பார்க்க பயமாக இருக்கிறதே. 3 வருஷ காலம் நிம்மதியாக இருந்தோமே. எந்த நிமிஷம் புறப்பட்டு வந்து விடுவானோன்னு இனி சதா பயந்து கொண்டல்லவா உசரி கையில் பிடித்து கொண்டிருக்கணும். ஐயோ, இதென்ன சோதனை என்று கவலை மேலிட்டவளாக சுபத்ரா புலம்பினாள். ரசனை தெரியாத காட்டு மிராண்டி. கையில் விதி பணத்தை அள்ளி கொடுத்தது எனக்கல்லவா ஆபத்தாக முடிந்து விட்டிருக்கிறது. ஊதுபத்தி வியாபாரத்திலே இதுவரை குவித்த பணம் அவ்வளவையும் என் காலடியில் சமர்ப்பித்து விடப்போவதாக போன கடிதத்தில் ஏதேதோ பிதற்றி எழுதியிருந்தான். நான் பதிலே எழுதவில்லை. நீண்ட மௌனத்திற்கு உடனே காரணம் தெரிந்தாக வேண்டுமாம். இவன் மீது எனக்கு எந்த விதமான பாசமும் இல்லை என்பதற்கு முன் மௌனத்தை விட வேறு என்ன அத்தாட்சி வேண்டும்? மனதை புரிந்து கொள்ள தெரியாத மூடன் உடனே பதில் போட வேண்டும் என்று பயமுறுத்தி அல்லவா எழுதியிருக்கிறான். பதில் போடாவிட்டால் என்ன செய்து விடுவான்? என் தலையை வெட்டி விடுவானா என்றாள் ஆத்திரத்துடன் மாயா. சுபத்ரா தன் மகளை கிளியுடன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டாள். தலையை வெட்டி விடுவானா என்று லேசாக சொல்லிவிட்டாயே. வீரமங்கலம் சுந்தரதேவனுக்கு நேர்ந்த கதிதான் நமக்கு கூட நேர்ந்துவிடும். பட்ட பகலில் கொள்ளிடக்கரையில் கூசாது செய்த அந்த கொலையில் தனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்று 8 கோர்ட்டு ஏறி வெற்றி பெற்று வெளிவந்தவனாச்சே. அவனுடன் விரோதித்து கொண்டு நம்மால் சமாளிக்க முடியுமா
என்று பீதியுடன் கேட்டாள். தாழம்பூவை நிகர்த்த அவளது முகம் சஞ்சீவியின் நினைவினால் பிரேதம் போல வெளுத்து விட்டிருந்தது. பணத்தின் வலுவினால் தூக்கு கயிறுக்கு தப்பிவிட்ட மூர்கன் என் கழுத்தில் மங்கள கயிறு போட்ட விரும்புகிறான். விந்தைதான். இதுவரை அவனது ஆசைக்கு குறுக்காக சாரதா நின்று கொண்டிருந்தால் சட்டம் நீதி என்று சாக்கு போக்கு கூறி தட்டி கழிக்க இனி வகையில்லை. சீமையிலிருந்து வந்ததும் தன்னை மணந்து கொள்ளச் சொல்லி என்னை நிர்பந்திப்பான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவனை நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறதம்மா. இதெல்லாம் தியாகராஜனுக்கு தெரிந்தால் என்று கேட்ட மகளின் கண்களில் பொங்கிய நீரை கட்டுப்படுத்த இயலாது முகத்தை இரு கரங்களாகவும் மூடிக்கொண்டு விம்மி அழுதாள். என்ன செய்வதென்று எனக்கும் புரியவில்லை. அமைதிக்கு பின் புயல் என்பார்கள். அதுபோல சில மாதங்களாக கடிதம் ஏதும் போடவில்லையே. வெளிநாட்டுக்கு போனதும் அங்கே ஏற்பட்ட புது சகவாசத்தினால் நம்மை மறந்து விட்டான் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். பெரிய வெடிகுண்டு போலல்லவா இருக்கிறது இந்த கடிதம் என்று பிரலாபித்தாள் சுபத்ரா. அவனை பொறுத்தவரை மரணம் ஒன்றுதான் என்னை மறக்கச் செய்யுமாம். மனைவி என்று என்னிடம் உரிமை பாராட்டும் நாள் என்று வரும் என ஏக்கத்துடன் காத்திருக்கிறானாம். இன்னும் எத்தனையோ சொல்லவும் பிடிக்கவே இல்லை. ஏதேதோ எழுதியிருக்கிறான். வழக்கமான அவனது பிதற்றல் அன்று அலட்சியமாக கடைசியாக அவனிடமிருந்து வந்த அந்த கடிதத்தை கிழித்து போட்டு விட்டேன். சீக்கிரம் புறப்பட்டு வந்து விடுவானாமே. நாம் இதற்கு என்ன வழி செய்யலாம்? அம்மா, யோசித்து நீங்க தான் எனக்கு ஏதாவது உபாயம் சொல்ல வேண்டும். தியாகராஜன் எவ்வளவு கண்ணியமான மனிதர். கடந்து போன என் களங்கமான வாழ்க்கையை அறிந்தால் என் முகத்தில் கூட விழிக்க மாட்டார். அம்மா, அவர் என்னை வெறுத்து விட்டால் என்னால் இந்த உலகில் வாழ முடியாது என்று விம்மலிடையே திணறினாள் மகள். அழுவதால் தவிர்க்கக்கூடிய விஷயமா இது? கண்ணீர் விட்டு கலங்குவதை விட தீர யோசித்து ஏதாவது ஒரு வழி செய்தால் பயனுண்டு. அழகாக வாரி இருந்த தலையை கலைத்து கொண்டு விட்டாய். போ சீக்கிரம். மாடிக்கு போய் உன் முகத்தை கழுவிக்கொண்டு உடையை மாற்றிக்கொள். தியாகராஜன் வரும் நேரம் என்றாள் சுபத்திரா. அவள் சொல்லி முடிக்கும் முன் வாசலில் காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியின் புத்தம் புதிய பெரிய கார் வந்து நின்றது. அதை கண்ட சுபத்ரா பதட்டத்துடன், போ சீக்கிரம், உன் முகத்தை இப்போ பார்க்க சகிக்கலை என்று ரகசியமான குரலில் கண்டித்தாள். அவசரமாக எழுந்த மாயா பரபரப்புடன் தாயார் அருகில் மேஜை மீது கிடந்த காகிதத்தை எடுத்துக்கொண்டு மின்னலை போல் மாடி பக்கம் ஓடிச் சென்று மறைந்து விட்டாள். தியாகராஜன் உல்லாசமாக உள்ளே நுழைந்த பொழுது தன்னை வரவேற்க அங்கே ஒருவரையும் காணாததைக் கண்டு வியப்படைந்து போனான். பூஜை அறை வாயிலில் தொங்கிக் கொண்டிருந்த திரைக்கு பின்னால் இருந்தபடி சுபத்ரா வெளியே தலையை காட்டாது, மாயா மாடியில் இருக்கிறாள், உங்களை அங்கே வரச் சொன்னாள் என்றாள். தியாகராஜன் அதை கேட்டதும் மிகவும் சந்தோஷத்துடன் மாடி பக்கம் விரைந்து சென்றான். விஸ்தாரமான மாடி ஹால் நிசப்தமாக இருந்தது. ஜன்னல் அருகே தோட்டத்தை பார்த்த வண்ணம் தன் முதுகுப்புறம் மட்டும் அவனுக்கு தெரியும் வண்ணம் அசையாது நின்று கொண்டிருந்தாள் அவள். மாயா, மாயா என இருமுறை கூப்பிட்டும் அவள் ஏதும் பதில் கூறாதது கண்டு கவலையுடன் அருகில் சென்றான் தியாகராஜன். உரிமையுடன் அவளது தோள்களை பற்றி முகத்தை தன் பக்கம் திருப்பிய அவன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான். மாயாவின் கன்னங்களின் மீது கண்ணீர் துளிகள் உருண்டு ஓடிக்கொண்டிருந்தன. அழுது கொண்டிருக்கிறாயே மாயா, அப்படியென்றால் இன்னமும் நீ என்னை மன்னிக்கவில்லை அல்லவா என்று மிகவும் இரக்கமாக கேட்டான். தன் முகம் அவனது தோள் மீது படும்படி அருகில் வந்து நின்று கொண்ட மாயா, உங்கள் மீது எனக்கு சிறிதும் கோபமே இல்லை. உங்கள் அத்தையின் கடும் சொற்கள் என் மனதை மிகவும் வேதனை செய்கின்றன. அவைகளை மறக்க முடியவில்லை. தங்களை நான் இவ்வாறு உயிருக்குயிராக நேசிப்பது தவறா? முறையற்றதா? அவர்களது வார்த்தைகள் என் இருதயத்தை வேல்போல் தாக்கு என்று கூறி முடிக்காது விம்மினாள். மிகவும் மிருதுவான அந்த அழகிய முகத்தை கைக்குட்டையால் மெல்ல துடைத்துவிட்ட தியாகராஜனது உள்ளம் அவமானத்தினாலும் கோபத்தினாலும் கொதித்தது. மாயா, எனக்காக நீ என் அத்தையை மன்னித்து விட வேண்டும். அவர்கள் கர்நாடக பழக்க வழக்கங்களில் ஊறிப்போனவர்கள். மரியாதை தெரியாத உன்னிடம் ஏதேதோ வந்து பேசிவிட்டார்கள். அதற்கு பிராயச்சித்தமாக உன் பொருட்டு நான் எது வேண்டுமானாலும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். என்னை நீ அறிந்து கொண்டது இவ்வளவுதானா? முத்துக்களை நிகர்த்த இந்த கண்ணீரை ஏன் வீணே உதிர்க்கிறாய் என்றான். அவனது கரங்களை லேசாக அப்புறம் தள்ளிவிட்டு மாயா அவனை பார்த்து ஒரு மோகன புன்னகை செய்தாள். கண்ணீரால் நனைந்து போயிருந்த அவளது கண் இமைகள்
பனித்துளியில் நனைந்த மலர் இதழ்கள் போல் மெல்ல விரிந்தன. கடலில் உள்ள முத்துக்கள் எல்லாம் இந்த பாண்டிய நாட்டு மங்கையர் கண்களில் அல்லவா குடியேறிவிட்டன என்று ஒரு தமிழ் கவிஞர் பெண்களின் கண்ணீரை வர்ணித்திருப்பதை படித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் என்ன தவறான வர்ணனை என்று அந்த கவியை பற்றி குறைவாக எண்ணியது உண்டு. ஆனால் இன்று அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரிகிறது. மாயா, உனது கண்ணீர் முத்துக்களைப் போல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன தெரியுமா என்று கேட்ட தியாகராஜன் சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டான். சமீப காலமாக தாங்கள் மிகவும் பெரிய கவியாகிவிட்டிருக்கிறீர்கள். தங்களது ரசிகத்தன்மையை பற்றி நான் ஏதும் பேச சக்தியற்றவளாக இருக்கிறேன். தமிழ் கவிஞர் ஒருவர் பெண்ணின் கண்ணீரை முத்துக்கள் என வர்ணித்தார். ஆனால் சீன கவிஞர் ஒருவரோ பெண்களின் கண்ணீரை மௌன பிரசங்கி என்றார். அதற்கு தாங்கள் இப்பொழுது எவ்வாறு விளக்கம் கூறப் போகிறீர்கள் என்று கேட்ட மாயா தன் கண்களை துடைத்து கொண்டு அவனது அருகில் வந்து மிக்க உரிமையுடன் அமர்ந்து கொண்டாள். விளக்கம் கூறுவதற்கு நான் ஓமையை தேடிக்கொண்டு எங்குமே போக வேண்டாம். உனது கண்ணீர் துளிகள் பார்த்த அளவிலேயே உனது மனநிலையை எனக்கு சொல்லாமலேயே சொல்லிவிடுகின்றன என்றான். அப்படியா என்று கொஞ்சலாக வினவிய மாயா புன்முறுவல் செய்தாள். உனக்கு ஒரு முக்கிய விஷயம் கூறவே அவசரமாக ஓடி வந்தேன். நேற்று நீ கூறிய செய்தியை கேட்டதும் கோபம் கொண்டு அத்தையை போய் உடனடியாக கண்டித்தேன். அவர்கள் கோபம் கொண்டு என்னிடம் ஒன்றும் பேசாது இன்று காலை வீட்டை விட்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் என்றான். ஐயோ, அப்படியா என்று ஆச்சரியப்படுகிறவள் போல் அபிநயித்த மாயா துள்ளி எழுந்து நின்றாள். என்னால் உங்கள் குடும்பத்திலே வீண் கலகம் ஏற்பட்டு விட்டதா என்று வருத்தம் மிகுந்த குரலில் திகைப்புடன் வினவினாள். அத்தை வீட்டை விட்டு போய்விட்டார்கள் என்பதை கேட்டதும் என்னை விட உனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? நீ எதற்கும் கவலைப்படாதே. என் சுதந்திரத்தில் அதிகம் குறுக்கிட்டதற்கு நான் கோபித்து கொண்டது நியாயமே. அதற்கு வெகுண்டு வீட்டை விட்டு கிளம்பினால் யாருக்கு என்ன? எங்கே சென்றார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி நான் கவலை எடுத்துக்கொள்ளவில்லை. வீட்டை நிர்வகிக்க என் தாயார் இருக்கிறார்கள். வயதான காலத்தில் ஏதோ கொடுத்த மரியாதையை பெற்றுக்கொண்டு தன் காரியத்தை பார்த்து கொண்டு போகாமல் மிகவும் உரிமைகள் பாராட்டி எனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு கொண்டிருந்தால் யாரால் தான் சகிக்க முடியும் என்றான் கோபத்துடன். பிறகு என்று வினவிய மாயா மறுபடி அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். அவன் கூறிய அந்த சங்கதி அமைதியற்று தவித்து கொண்டிருந்த அவள் மனதிற்கு சிறிது சாந்தி அளித்தது. தியாகராஜனை கணவனாக அடைவதில் ஏற்பட்டிருந்த பல தடங்கல்களில் காந்திமதி என்ற பெரிய முட்டுக்கட்டை தானே விலகி போனதை கேட்டு அவள் பெரு நிம்மதியுடன் பெருமூச்செறிந்தாள். பிறகு சொல்வதற்கு அதிகம் ஒன்றுமில்லை. உன் பொருட்டு நான் எதையும் செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்பதை வற்புறுத்தி மீண்டும் சொல்கிறேன். இனியாவது நீ என்னை பூர்ணமாக மன்னித்து விடுவாயல்லவா என்று கேட்ட தியாகராஜன் அவளது மலர் கரங்களை பற்றி தன் முகத்துடன் அழுத்தி கொண்டான். என் பொருட்டு தாங்கள் எதையும் செய்வீர்கள் என்பதை நான் நிச்சயமாக நம்பலாம் அல்லவா என மாயா திடீரென்று ஒரு புதிர் போட்டாள்.